பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்கள். வெள்ளி, டிசம்பர் 21, 1883. மகேந்திரநாத் குப்தர் தக்ஷிணேஸ்வரத்தில் இரவு தங்கியிருந்தார். மறுநாள் காலை நேரம். குருதேவர் தனிமையில் வில்வமரத்தடியில் மகேந்திரநாத் குப்தருடன் பேசிக்கொண்டிருந்தார். சாதனைகளை பற்றிய பல்வேறு ரகசியங்கள், காமினி காஞ்சன துறவு, சில சமயம் மனமே குருவாக ஆதல் என்றெல்லாம் பல விஷயங்கள் பேசப்பட்டன. பகல் உணவுக்கு பிறகு குருதேவர் அழகிய மஞ்சள் நிற உடையணிந்து பஞ்சவடிக்கு சென்றார். அங்கே 2-3 வைணவ சந்நியாசிகள் உட்கார்ந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் பவுல். பிற்பகலில் நானக் சம்பிரதாயத்தை சேர்ந்த சாது ஒருவர் வந்தார். ஹரிஷ், ராக்கால் முதலியோர் அங்கு இருந்தனர். அந்த சாது அருவவாதி. உருவ கடவுளையும் வழிபடுமாறு குருதேவர் அந்த சாதுவுக்கு கூறினார். ஆழ மூழ்கு, மேலே மிதந்தால் இரத்தினம் கிடைக்காது. இறைவன் உருவமற்றவன்தான், ஆனால் உருவம் உள்ளவனும் கூட. உருவத்தை நினைத்தால் விரைவில் பக்தி உண்டாகிறது. பிறகு அருவக்கடவுளை தியானிக்கலாம். கடிதத்தை படித்து முடித்த பிறகு அதை தூர எறிந்து விடலாம் அல்லவா? அதன் பிறகு அதில் எழுதியிருப்பதற்கு ஏற்ப வேலையில் ஈடுபடலாம். சனிக்கிழமை, டிசம்பர் 22, 1883. தக்ஷிணேஸ்வர காளி கோயில். காலை சுமார் 9 மணி இருக்கும். குருதேவர் தமது அறையின் தென்கிழக்கு வராந்தாவில் பக்தர்களுடன் உட்கார்ந்திருந்தார். பலராமின் தந்தை வந்திருந்தார். ராக்கால், ஹரீஷ், மா, லாட்டு முதலியோர் தக்ஷிணேஸ்வரத்தில் தங்கியிருந்தனர். ஷியாம்புகூரை சேர்ந்த தேவேந்திர கோஷும் வந்திருந்தார். ஒரு பக்தர் கேட்டார், பக்தி எப்படி உண்டாகும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் பலராமின் தந்தை முதலியவர்களிடம் கூறினார், முன்னேறி செல்லுங்கள். 7 வாசல்களுக்கு அப்பால் அரசன் இருக்கிறான். எல்லா வாசல்களையும் கடந்தால்தானே அரசனை பார்க்க முடியும். சாணக்கியில் உள்ள அன்னபூரணி கோவில் பிரதிஷ்டையின் போது நான் துவாரகா பாபுவிடம் சொன்னேன், பெரிய குளங்களில் அடியாளங்களில் பெரிய மீன்கள் இருக்கும். இரையை தூவுங்கள், அந்த வாசனையினால் அந்த மீன்கள் மேலே வரும். சில வேளைகளில் தண்ணீர் பளார் பளார் என்று அலையடிக்கும் அளவிற்கு அவை குதித்து வரும். பிரேமையும் பக்தியும் தான் இறை. இறைவன் மனித வடிவில் திருவிளையாடல் புரிகிறார். கிருஷ்ணர், ராமர், சைத்தன்யர் என்று பல வடிவங்களில் அவதரிக்கிறார். ஒருமுறை கேசவரிடம் கூறினேன், இறைவன் மனிதனிடம் அதிகமாக பிரகாசிக்கிறார். வயல் வரப்பு ஓரங்களில் சிறு சிறு வளைகள் இருக்கும். மழை காலங்களில் இந்த வளைகளில் மீன், நண்டு முதலியவை சென்று சேரும். நண்டும் மீனும் உங்களுக்கு தேவையானால் இந்த வளைகளில் தேட வேண்டும். அதுபோல் இறைவனை தேட வேண்டுமானால் அவதார புருஷனிடம் தேட வேண்டும். எண்ஜான் உயர மனிதனிடம் தேவி பராசக்தி பிரகாசிக்கிறாள். ஒரு பாட்டு இருக்கிறது, என்னவோர் எந்திரம் என் தாய் நீ படைத்தாய், அன்னையே ஷியாமாவே அருள்காளி தேவியே, எண்சான் அளவாகும் எந்திரத்தினுள் இருந்தே என்னென்ன வித்தைகள் அன்னை நீ நிகழ்த்துகின்றாய். அவதார புருஷர்களை அறிந்து கொள்ள விரும்பினால், இறைக்காட்சி பெற விரும்பினால் சாதனை அவசியம். குளத்தில் பெரிய மீன்கள் உள்ளன. பார்க்க வேண்டுமானால் இரையை தூவ வேண்டும். பாலில் வெண்ணெய் இருக்கிறது. எடுக்க வேண்டுமானால் கடைய வேண்டும். கடுகில் எண்ணெய் இருக்கிறது. எண்ணெய் வேண்டுமானால் ஆட்ட வேண்டும். மருதாணியை பூசிக்கொண்டால் கை சிவக்கும். அதற்கு மருதாணியை அரைக்க வேண்டும். ஒரு பக்தர் கேட்டார், இறைவன் உருவமுள்ளவரா அல்லது உருவம் அற்றவரா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பொறு, முதலில் கல்கத்தாவிற்கு போ. அப்போதுதானே மைதானம் எங்கே இருக்கிறது, ஏசியாட்டிக் சொசைட்டி எங்கே இருக்கிறது, பெங்கால் பேங்க் எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் தெரியும். கட்தாவில் உள்ள பாமுன்பாடாவிற்கு செல்ல வேண்டுமானால் முதலில் கட்தாவை அடைய வேண்டும். அருவ சாதனை ஏன் செய்ய முடியாது? ஆனால் அது மிகவும் கடினம். காமினி காஞ்சன துறவு இல்லாமல் முடியாது. புறத்துறவு, அகத்துறவு இரண்டும் வேண்டும்.
உலகியலின் நிழல் இருந்தால் கூட வெற்றி பெற முடியாது. உருவ சாதனை செய்வது சுலபம், அதற்காக அவ்வளவு சுலபம் என்று சொல்லிவிட முடியாது. அருவ சாதனையை, அதாவது ஞானயோக சாதனையை பற்றி பக்தர்களிடம் சொல்லக்கூடாது. எவ்வளவோ சிரமப்பட்டு ஏதோ சிறிது பக்தி வந்திருக்கிறது, அவனிடம் போய் எல்லாம் கனவு போல் என்று கூறினால் அவனுடைய பக்திக்கே ஆபத்து வந்துவிடும். கபீர்தாஸ் அர்வவாதி. அவர் சிவன், காளி, கிருஷ்ணர் இவர்களை ஒப்புக்கொள்வதில்லை. சாதமும் வாழைப்பழமும் தின்பவள் காளி, கிருஷ்ணனோ கோபியரின் கைத்தட்டலுக்கு குரங்காட்டம் ஆடியவன் என்பார் அவர். எல்லோரும் சிரித்தார்கள். அருவ சாதகன் முதலில் 10 கை தெய்வத்தின் காட்சியை பெறுவான். பிறகு 4 கை தெய்வ காட்சி, அடுத்து 2 கைகளுடன் கோபாலனின் காட்சி, கடைசியாக எங்கும் நிறைந்த ஜோதியை காண்பான். அதில் ஒன்றை விடுவான். தாத்தாத்திரேயரும் ஜடபரதரும் பிரம்ம தரிசனத்திற்கு பிறகு திரும்பவில்லை என்று சொல்வார்கள். சுகதேவர் பிரம்ம சமுத்திரத்தின் ஒரே ஒரு துளியை மட்டுமே சுவைத்தார். கடலின் அலைகளையும் அமளி துமளிகளையும் கண்டார், கேட்டார். ஆனால் கடலில் மூழ்கவில்லை என்று ஒரு சிலர் சொல்வதுண்டு. கேதாருக்கு அப்புறம் சென்றால் உடம்பு நிலைக்காது என்று ஒரு பிரம்மச்சாரி கூறினார். அதேபோல் பிரம்ம ஞானத்திற்கு பிறகு உடல் நிலைப்பதில்லை, 21 நாட்களில் மரணம் உண்டாகிவிடும். ஒரு பெரிய சுவர், அதை அடுத்து ஒரு பரந்த வெளி. 4 நண்பர்கள் சுவரின் மறுபுறம் என்ன இருக்கிறது என்று அறிய முயன்றார்கள். ஒவ்வொருவராக சுவரில் ஏறி மறுபக்கம் பார்த்தனர். ஹா ஹா என்று கூறி சிரித்தபடியே அங்கே குதித்து விட்டனர். உள்ளே என்ன இருக்கிறது என்பது பற்றி மூவரும் ஒன்றும் சொல்லவில்லை. ஒரே ஒருவன் மட்டும் செய்தி சொன்னான். பிரம்மஞானத்திற்கு பிறகும் உலக மக்களுக்கு போதிப்பதற்காக அவனது உடம்பு நிலைத்திருந்தது. அவதார புருஷர்கள் இந்த வகையை சேர்ந்தவர்கள். இமவான் வீட்டில் பார்வதி மகளாக பிறந்தாள். தன் தந்தைக்கு தனது பல வடிவங்களை காட்டினாள். தந்தை மகளிடம், மகளே, உன்னுடைய இந்த பல வடிவங்களை கண்டேன், ஆனால் உன்னுடைய பிரம்மஸ்வரூபம் இருக்கிறதே, அதை ஒருமுறை காட்டு என்றாள். அதற்கு பார்வதி கூறினாள், அப்பா, உங்களுக்கு பிரம்மஞானம் வேண்டுமானால் உலகை துறந்து சாது சங்கத்தை நாட வேண்டும் என்று கூறினாள். ஆனால் இமவான் விடவில்லை. அப்போது பார்வதி ஒருமுறை பிரம்மஸ்வரூபத்தை காட்டினாள். பார்த்தவுடன் இமவான் மயங்கி விழுந்து விட்டான். நான் இப்போது கூறியதெல்லாம் ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள். பிரம்மம் உண்மை, உலகம் உண்மை இல்லை, எல்லாம் கனவுக்கு ஒப்பானது. இதுதான் ஆராய்ச்சி. இது மிக கடினமான வழி. இந்த வழியில் இறைவனது லீலை கனவு போன்றது, உண்மையற்றதாகி விடுகிறது. நான் என்ற எண்ணம் கூட பறந்து விடுகிறது. இந்த வழியில் அவதாரமும் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. இது மிக கடினமான பாதை. ஆராய்ச்சி சம்பந்தமான இப்படிப்பட்ட பேச்சுக்களை பக்தர்கள் அதிகம் கேட்கக்கூடாது. அதனால்தான் இறைவன் அவதரித்து பக்தர்களை குறித்து உபதேசம் அளிக்கிறார், சரணாகதி அடைய சொல்கிறார். பக்தியின் வாயிலாக இறைவனின் அருளால் எல்லாம் கிடைக்கின்றன. ஞானம், விஞ்ஞானம் எல்லாம் கிடைக்கின்றன. எல்லாம் அவரது திருவிளையாடல். அவர் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர். அன்னை ஷியாமாவே, நீ பக்தனின் அன்பு கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிறாயே. சில வேளைகளில் கடவுள் காந்தக்கல்லாக இருக்கிறார், பக்தன் ஊசியாக இருக்கிறான். வேறு சில வேளைகளில் பக்தன் காந்தக்கல்லாகிறான், இறைவன் ஊசியாகி விடுகிறார். பக்தன் இறைவனை இழுக்கிறான். இறைவன் பக்தவச்சலர், பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர். யசோதை முதலான கோபியர் முற்பிறவியில் அருவவாதிகளாக இருந்தனர் என்று ஒரு கருத்து உள்ளது. அதில் அவர்களுக்கு திருப்தி உண்டாகவில்லை. அதனால்தான் பிருந்தாவனத்தில் கண்ணனுடன் ஆடி பாடி ஆனந்தம் அடைந்தனர். ஒரு நாள் கண்ணன் அவர்களிடம், உங்களுக்கு நிலையான இருப்பிடத்தை காட்டுகிறேன், வாருங்கள், யமுனையில் குளிக்கலாம் என்றார். அவர்கள் யமுனையில் மூழ்கினார்கள். வைகுண்ட தரிசனம் பெற்றார்கள். எங்கும் நிறைந்த ஜோதி தரிசனத்தை பெற்றார்கள். அப்போது யசோதை கூறினாள், கண்ணா, இனி இவை எதையும் நான் பார்க்க விரும்பவில்லை. இப்போது உனது அந்த மனித வடிவத்தை காண வேண்டும், உன்னை மடியில் வைத்து கொள்ள வேண்டும், உணவு ஊட்ட வேண்டும் என்றாள்.
இவ்வாறு இறைவன் அவதார புருஷர்களில் அதிகமாக வெளிப்படுகிறான். எனவே அவதார புருஷர்கள் உடம்புடன் இருக்கும்போதே பக்தர்கள் அவர்களை வழிபட்டு சேவை செய்ய வேண்டும். பொழுது புலர்ந்தால் அந்த புண்ணியன் உடனே வீட்டின் உள்ளறை தனிலே ஓடி சென்று ஒளிந்து கொள்கிறான். அவதார புருஷரை எல்லோராலும் அறிந்து கொள்ள முடியாது. உடல் தரித்தால் நோய், துக்கம், பசி, தாகம் எல்லாம் உண்டு. இவற்றை அவதார புருஷர்களிடமும் காணும்போது அவர்களும் நம்மை போல்தானே என்று தோன்றிவிடுகிறது. சீதையை பிரிந்த சோகம் தாழாமல் ராமர் அழுதார். பஞ்சபூதங்களாகிய பொறியில் சிக்கி பிரம்மம் அழுதது. புராணத்தில் ஒரு கதை உள்ளது. வராக அவதாரத்தில் மகாவிஷ்ணு இரண்யாட்சனை கொன்றார். பிறகு பிள்ளை குட்டிகளுக்கு பால் கொடுப்பதும் அவற்றை பேணுவதுமாக இருந்தார். எல்லோரும் சிரித்தனர். வைகுண்டத்திற்கு போவதையே மறந்துவிட்டார். கடைசியில் சிவபெருமான் வந்து பன்றியின் உடலை சூலத்தினால் கிழித்து அழித்தார். அப்போது விஷ்ணு ஹி ஹி என்று சிரித்து கொண்டே தமது இருப்பிடம் நோக்கி சென்றார். மாலை வேளையாகியது. குருதேவரின் அறையில் ராக்கால், மா, ஹரிஷ் முதலியோர் இருந்தனர். பவனாத் வந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பவனாத்திடம் கூறினார், அவதார புருஷர்களிடம் அன்பு ஏற்பட்டாலே போதும். ஆஹா, கோபியரிடம்தான் என்னவோர் அன்பு இருந்தது. இவ்வாறு கூறிவிட்டு குருதேவர் கோபியரின் மனநிலையில் பாடினார். கண்ணா, நீ எந்தன் உயிருக்கும் உயிர். அந்த வனம் எங்கே தோழி, நீ சொல். ஏக்கம் வருகிறதே என் தோழி என்ற பாடல்களை பாடினார். ராசலீலையில் கண்ணன் மறைந்தபோது கோபியர் பைத்தியமாகவே ஆகிவிட்டனர். மரத்தை பார்த்து, நீ ஒரு தபஸ்வியாகத்தான் இருக்க வேண்டும். நீ கண்டிப்பாக கண்ணனை கண்டிருக்கிறாய். இல்லாவிட்டால் அசையாமல் சமாதியில் இருக்க உன்னால் எப்படி முடியும் என்றனர். புல்வெளியை பார்த்து, ஏ பூமியே, நீ கட்டாயமாக கண்ணனின் காட்சியை பெற்றிருக்கிறாய். இல்லாவிட்டால் நீ இப்படி மயிர்கூச்சறிவதற்கு காரணம் என்ன? நிச்சயமாக நீ அவனால் தீண்டப்பட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்றனர். மாதவி கொடியை பார்த்து, ஏ மாதவி கொடியே, எங்கள் மாதவனை தந்துவிடு என்று வேண்டினார்கள். கோபியருக்கு பிரேமை பைத்தியம். அக்ரூரர் வந்து கண்ணன், பலராமன் இருவரையும் அழைத்து கொண்டு மதுராவிற்கு செல்வதற்காக தேரில் ஏறினார். ஓடி வந்த கோபியர் தேர் சக்கரங்களை பிடித்து கொண்டு அதை நகரவிடாமல் தடுத்தார்கள். இப்படி கூறிய குருதேவர் பாட ஆரம்பித்தார். ஓடி வரும் தேரின் உருள்கின்ற சக்கரத்தை நாடி நீர் நடுவில் சென்று தடுக்காதீர். சக்கரங்களாலா அந்த தங்கரதம் செல்கிறது? சக்கரங்கள் யாவைக்கும் சக்கரமே மாலனன்றோ? அவனுடைய சக்கரத்தால் அண்டம் சுழல்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சக்கரங்களாலா அந்த தங்கரதம் செல்கிறது? ஆகா, இந்த வார்த்தைகள் என் மனதை தொடுகின்றன. அவனுடைய சக்கரத்தால் அண்டம் சுழல்கிறது. ரதத்தை ஓட்டுபவன் எஜமானனின் கட்டளைப்படிதானே ரதத்தை ஓட்டுகிறான்.